மக்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு திறமையான ஒரு போர்க்குணமிக்க எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படல. அப்படி இருக்கிறப்ப ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது முழுமையாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது. இன்னொன்று தாவேக்கா இப்போ புது பிளேயராக உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுலேருந்து அவர் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத முதன்மையாக வைக்கிறார். கொள்கை எதிர்ப்பு பாஜகவை சொன்னாங்க கூட பாஜக பேரளவுக்கு எதிர்த்துட்டு திமுக எதிர்ப்புங்கிறத அவர் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார். அப்போ திமுக எதிர்ப்பு அவர் முன்வைப்பதற்கான காரணமே என்னன்னா, திமுக எதிர்ப்புகளை இது வரைக்கும் அதிமுக தான் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதிமுக பலவீனமாக இருக்கிறது. அதிமுகவுடைய அந்த கட்சியினுடைய அடிப்படையான 2 விஷயங்கள்னா, ஒன்று திமுக எதிர்ப்பு, இன்னொன்று சினிமா நடிகர்களுடைய தலைமைக்கு தொடர்ச்சியாக வாக்குகளை அளிப்பது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு ஆள், ஒரு கவர்ச்சிமிக்க ஒரு ஆளுமையாக இல்லை. அப்படிங்கிறப்ப விஜயினால் அந்த ஓட்டுகளை ஈஸியாக வாங்கிட முடியும். அதனால தான் ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதாவெல்லாம் அவர் உள்ள ஒரு ஆளுமையாக உள்ள எடுத்துக்கிறார், கட்சியோட அடையாளமாக எடுத்துக்கிறார். அப்போ ஏடிஎம்கே வாக்குகள் கணிசமான அளவுக்கு தாவேக்காக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளும் கணிசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறப்ப இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறும் பொழுது அது ஒரு ஈஸியான ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான்.